காய்க பூனைக்குட்டி பழங்க வந்து இது கிழங்கு இருக்குல்ல, இந்த கிழங்கு குச்சிவெளி கிழங்கு, அப்புறம் இன்னொரு கிழங்கு இந்த கொடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கினேன். இந்த பக்கம் ஒரு கடை இருக்குது, அவங்ககிட்ட அதிகமாக வாங்குவேன். இந்த சாய்பாப்பா போட்டோ வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல குப்பை வண்டி வச்சு குப்பை நிறையா இருக்கும், அப்படித்தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள், செடியெல்லாம் வச்சு சாமி போட்டோ வச்சு எல்லாம் சூப்பராக இருக்குது வச்சுருக்காங்க. இது வந்து இது வீட்டில் வச்சோம்னு வச்சுக்கங்களேன், நல்லா பெருசாக வரும். காற்றெல்லாம் இன்னும் ப்யூர் பண்ணி கொடுக்கும். இந்த கத்தாழை மாதிரி இருக்குதுல்ல, என்னது என்னமோ பிளான்ட் சொல்லுவாங்க பேர். இது வந்து காற்று நல்லா ப்யூர் பண்ணி கொடுக்கும். வீட்டில் வச்சுருந்தா செம்ம சூப்பராக இருக்குதுல்ல, நல்லாயிருக்கும். இது ஒரு செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடிகள்னால். ஆனால் என்ன சொல்கிறது, வீட்டில் வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்குது. இங்கேயும் குச்சிவெளி கிழங்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இது என்னவோ சூரி இது வந்து இதாகிட்டே இருக்கும், இந்த பலாப்பழமாட்டு தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இது நல்லாத்தான் இருக்கும். புட்டோடுகளாக பாருங்கள், புட்டோடெலாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்காட்டி பெருசாக ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, கப்பு சுப்புன்னு படுத்துக்க வேண்டியதான். புட்டோக்கலா கிடச்சிதான் சாப்பாடு புரிவிட்டீங்களா, என்ன பண்ணுறது. நாய்க்குட்டி நிறையா இருக்குதுங்க புட்டப்பருத்தியில். ஆனால் நல்லா தான் பண்ணுறாங்க எல்லோரும். என்ன பண்ணாலும் செட் ஆக மாட்டேங்குது. பாவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்றாங்க, அது பிரச்சனை இல்லை. எனக்கு நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும். இந்த நாய் வந்து ஒரு பூனைக்குட்டி, சின்ன பூனைக்குட்டி எங்கிட்ட தவிர வந்துருச்சு. அதை பிடிச்சி கொன்று ரத்தம் வர போட்டு பிச்சு பண்ணிருச்சுங்க. லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்தேன், அவ்வளோ கோவம் வந்துச்சு இந்த நாய் மேலே. வெட்டி வைக்கலாமான்னு பார்த்தேன். அந்த கடைக்காரங்க சொன்னாங்க, அது எங்களுடைய நாய்க்குட்டிங்கம்மா, ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்ட்டாங்க. நான் சொன்ன ஒரு உயிர் போகுதில்லப்பா அப்படின்னேன். எங்கள் வீட்டுக்கிட்டவே இந்த பேங்கு, கோட்டக் பேங்கு இல்லை, க்ளோஸ் பண்ணுறாங்க கடையெல்லாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், பார்ப்போம். இங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரமே கடையெல்லாம் மூடிடுவாங்க. 9 மணினா எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க டக்குன்னு. அதுக்கப்புறமெலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. 10 மணி வரைக்கும் தான் இந்த வண்டி தள்ளுவண்டி வச்சு விற்கிறாங்க பாருங்களேன், அந்த மாதிரி இருக்கும். நான் இன்னொரு விஷயம், இதில் நான் வந்து கீழே வந்து இது மாதிரி நடக்கிறப்ப 2-3 டைம் டக்குன்னு கீழே தடுமாறி கால் தடுமாறி விழுந்துட்டு கீழே. அப்போ அந்த பதட்டம், உடம்புல எனர்ஜி இல்லையா, அந்த பதட்டம் வந்து எனக்கு வேறு ஒரு மாதிரி வந்து கால் இப்போ எட்டு வைக்கிறதுக்கே பயமாக இருக்கும். கீழே கால் ஊனி அது மாதிரி தான் நடக்கணும். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. வர்றது வர வேண்டியதாக, போகிறது போக வேண்டியதான். வாங்க 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 வாங்க, காய் வாங்கலாம் வாங்க. ஏட்டம்மா, இங்கே போய் நம்ம பானிபூரி சாப்பிட மாட்டோம் அதிகமாக. அந்த அந்த தண்ணி இருக்குல்ல, அது வேணால் கொஞ்சம் குடிப்பேன். அது லைட்டாக புளிப்பா இனிப்பா அப்படி போட்டு வைப்பாங்க. நாய்க்குட்டிங்க அங்கே பார்த்தோம்ல நம்ம, அங்கே தான் நாய்க்குட்டி அத்தனை இருக்குதுன்னா, ஒரு பொண்ணு நான் வீடியோ இருந்தாங்கன்னா வீடியோ எடுக்கிறேன். அந்த பொண்ணு தான் வேறு இங்கேயும் நாய் இருக்குது பாரு, நிறையா ஆப்ரேஷன் பண்ணி பிடிச்சி தான் இருக்காங்க பாருங்கள். அங்கே நாய்க்கு அங்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்குறாங்க. எவ்வளோ பெரிய சர்வீஸ் வேலை பாருங்கள். பால் ஊற்றுறாங்க, யாருமே இப்படி பார்க்க முடியாதுங்க உண்மையிலேயே. அவங்க படித்தவங்க கல்யாணம் பண்ணிக்காமல்
நாய்க்குட்டிக்கே சர்வீஸ் பண்ண இதாகிட்டாங்க. உண்மையிலே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிரேட். இவங்களுக்கு சம்பளம்லாம் எதுவும் இல்லை, கல்யாணம் ஆக வந்துட்டு அவங்களே பார்த்துக்கிறாங்க பாவம். பால் வாங்கி ஊற்றுறதுனா இப்படி இங்கேயா இருக்குதுங்க. முட்டை வைப்பாங்க, சாப்பாடு, முட்டை பெடிக்கிரி இதுக்கு தான் வைப்பாங்க இவங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்கே ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குது கேட்டில் பாவமாக. ஒரே புட்டாடா ఏ డల్గా ఉన్నాడు వీడు పావ. ఆపరేషన్ అయిందా ఇది? ஆஹா, அது டல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படி இருக்குன்னா ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் பயந்து கடிச்சிக்குதுங்க. ஒன்றுக்கு ஒன்று கடிக்கிறதுனால அந்த பயமாக ஏற மாட்டேங்குது அதுக்கு.